வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை எல்லீஸ் நகர் திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ரமலான் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உலக அமைதி வேண்டி தொழுகையில் ஈடுபட்டனர். அதேபோல் மதுரை தமுக்கம், மீனாம்பாள்புரம், திருமங்கலம், மேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு தொல்லை தரக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, மனித நேயத்தை நம்ம போற்ற வேண்டும், இணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. இன்றைய தினம் குறிப்பாக அநியாயக்கார ஆணவக்கார அமெரிக்காவுக்கு எதிராக முஸ்லீம்கள் நிறைய பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஏன்னா அவர்கள் ஒரு உலக ரவுடி மாதிரி இருந்து கொண்டு தேவையற்ற ஒரு குழப்பங்களை உலகத்தில் ஏற்படுத்தி பாருங்கள், நம்ம வீடுகளில் நாளைக்கு அடுப்பு எரிக்கப்படுமான்னு டவுட் வந்துருச்சு. காரணம் என்ன? எல்லாத்திற்கும் இந்த அமெரிக்காவினுடைய ஆணவ போக்கு தான் காரணம். அநியாயமாக ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி இது போன்று உலக ரவுடியாக திகழக்கூடிய விதத்தில் இவ்வளவு அட்டூழியங்களை நிகழ்த்தக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு எதிராகவும் இன்றைய தினத்தில் மக்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்கிறாங்க. இறைவா, இந்த அநியாயக்காரனை நீ விட்டுறாத, ஆணவக்காரர்களை நீ அழிச்சிரு என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. அதே மாதிரி உலக முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கு நம்ம சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதாக இருந்தாலும் நீதிக்கு நேர்மையாக, நீதிக்கு சாட்சியாளராக மாறிடுங்க. அநியாயத்துக்கு ஒருபோதும் நம்ம துணை போகக்கூடாது. அமெரிக்கா என்ற அநியாயக்காரனுக்கு துணை போகக்கூடிய விதத்தில் முஸ்லீம் பெயர் தாங்கி நாடுகள் செயல்படக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சவுதி, கத்தாரு, அதே போன்று மற்ற இஸ்லாமிய UAE உள்ளிட்ட நாடுகள் மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுது. ஈரானால் தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகின்றது. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, அநியாயத்துக்கு துணை போகிறது தான். ஒரு அநியாயக்காரனுக்கு துணை போகிறதுனால அந்த அநியாயக்காரனுக்கு துணையாக நிற்கக்கூடியவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது. அப்போ இதுதான் திருமறை குர்ஆனில் இறைவனுடைய கட்டளை என்னன்னா, கூனு கவ்வாமீன சுஹதா பில் கிஸ்த், நீங்கள் நீதிக்கு சாட்சியாளராயிருங்க. அந்த அடிப்படையில் எவன் அநியாயம் பண்ணாலும் சரி, அவன் முஸ்லீமாக இருந்தாலும் அவனையும் கண்டிக்கணும். அவன் இனவாதம் பேசக்கூடாது. ஒரு முஸ்லீம் தவறு செஞ்சாலும் அவனையும் கண்டிக்க வேண்டும். ஒரு இஸ்லாமியர் அல்லாதவர் அவர் பாதிக்கப்பட்டால் அவர் பக்கத்தில் இருக்க வேண்டும். இதுதான் திருமறை குர்ஆனுடைய கட்டளை, நபிகள் நாயகத்தினுடைய கட்டளை. அந்த அடிப்படையில் அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு எதிராகவும் இன்றைய தினம் அதிகமான மக்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இறைவன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் என்பது சொல்லி சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே இலுப்புத்தோப்பு பகுதியில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. வடக்கு ஜும்மா, தெற்கு CKB நகர் உள்ளிட்ட பள்ளி வாசல்களில் இருந்தும் கெங்கவள்ளி அருகே உள்ள நடுவலூர், 74 கிருஷ்ணாபுரம், கடம்பூர், கூடமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஈரான் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வர வேண்டியும் உலக அமைதி வேண்டியும் அல்லாவிடம் துவா கேட்டனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் அவரது குடும்பத்தினர் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். சாதாரண பக்தர்களுடன் சேர்ந்து வைகுண்டன் கியூ காம்ப்ளெக்ஸ் வழியாக அவர்கள் சென்றனர். பேரன் தேவான்ஷ் நாரா பிறந்த நாளை கொண்டாடும் பொருட்டு அவர்கள் திருப்பதி திருமலை கோயிலுக்கு வந்தனர். இதைத் தொடர்ந்து ரங்கநாதர் மண்டபத்தில் கோயில் நிர்வாகிகள் அவருக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கினர். வேத பண்டிதர்கள் வேத ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர். இதற்காக தேவான்ஷ் பெயரில் 44 லட்சம் ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. தனது பேரனின் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் ஆந்திர முதல்வர் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இன்றைய நிகழ்ச்சியின் போது முதல்வர் சந்திரபாபு நாயுடு 20 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் ஆய்வகத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். பாட்டில்களில் நிரப்பி விற்கப்படும் குடிநீர் விலையை 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை உயர்த்தி விற்க தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. மூலப்பொருட்களின் விலையேற்றம், மின்கட்டண உயர்வு போன்ற காரணங்களால் விலை உயர்த்தப்படுவதாக இச்சங்கத்தின் தலைவர் இலங்கேஸ்வரன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பாக பத்திரிகையாளர்கள் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சமீபத்திலே கடந்த சில மாதங்களாக மூலப்பொருட்களின் விலை மிகவும் அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட 40% விலை உயர்ந்ததன் காரணமாக எங்களது குடிநீர் கேன்களின் விலையும் பாட்டில் விலையிலிருந்து நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய விலையிலிருந்து ஒரு பாட்டிலுக்கு 3 ரூபாய் இருந்து 5 ரூபாய் வரை, கேனுக்கும் ஒரு 20 லிட்டர் கேன் குடிநீர் கேனுக்கு 5 ரூபாய் விலையும் உயர்த்துவதாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இந்த விலையேற்றத்தை பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
அதாவது வந்து பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் 6 லிட்டர் பாட்டில் வந்து அதோட மூலப்பொருள் வந்து அதிக உச்சத்துக்கான போர் நடந்த காரணமாக மற்ற காரணமாக எங்களுக்கு விலையேற்றம் அதிகமாக போச்சு. அதோடைய சூழல் வந்து கொஞ்சம் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சா அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதாவது அந்த மூலப்பொருள் வந்து எங்களுக்கு அதிக தட்டுப்பாடு, அதிக விலை உயர்வு எங்களுக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது. கிடைச்சாலும் மிக அதிகமான விலை உயர்வுனால நாங்க எங்களுடைய உற்பத்தியை தடப்பணமா தொடர்ந்து நாங்க கொடுக்க வேண்டிய காலத்துக்கு கட்டாயத்தினால இருக்கிறதுனால எங்க இந்த விலையேற்றத்தை தவிர்க்க முடியல. இந்த மூலப்பொருட்கள் விலைங்கிறது அதாவது வந்து 20 வருஷமா நாங்க வந்து இந்த விலையேற்றத்தை நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. மக்களுக்கு நாங்க அதை திணிக்காம எங்களுக்குள்ளேயே நாங்கள் அதை அனுசரித்து வச்சுக்கிட்டோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா 4 முறை மின்சார கட்டண உயர்வு, தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு, மற்ற டீசல் விலை உயர்வு எல்லாமே விலை வந்ததுனால இது தவிர்க்க முடியாத சூழல்னால தான் நாங்க இன்னைக்கு வந்து இந்த நிலைக்கு நாங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அச்சிக்கட்டு ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பெரிய பள்ளிவாசலில் இருந்து மாவட்ட அரசு டவுன் ஹாஜி மற்றும் திருப்பத்தூர் பெரிய பள்ளிவாசல் தலைமை இமாம் முகமது ஃபாரூக் ஆலிம் குத்பா தலைமையில் ஊர்வலம் புறப்பட்டது. இதில் ஜமாத் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், நகர உலமாக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பெரிய பள்ளிவாசலில் முக்கிய வீதிகள் வழியாக அச்சிக்கட்டு ஈத்கா மைதானம் வந்தனர். அங்கு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பெரிய பள்ளிவாசல் தலைமை இமாம் முகமது ஃபாரூக் ஆலிம் குத்பா நோம்பின் மாண்புகள் குறித்து விளக்கி துவா ஓதினார். இந்த திருப்பத்தூர் முஸ்லிம் சமுதாயம் என்னும் வெள்ளை வேட்டியிலே கரும் குட்டிகளாய் போதைப் பொருள் அருந்திக் கொண்டு நிலைத்தது மாறி திரிகிறார்கள் என்றார். ஒரு முஸ்லீம் அதற்கு வேறு பேர் வைத்து கூட சகோதர சமுதாயம் நம்மை அழைக்கலாம். அவற்றை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில ஸாலிஹா, நீ பள்ளிக்கு வந்து பார், 10 நேர தொழுகைக்கு நீ பயபக்தியுடன் வந்து பார். அல்லாஹ் நிச்சயமாக மிகப்பெரிய கருணையாளன். உன் போதை பழக்கத்தை மட்டுமல்ல, உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வேண்டாதவற்றை எல்லாம் அகற்றி விடுவான். போதைப் பொருள் அருந்துவது ஷைத்தானின் செயல் என பிரகடனம் செய்த பொழுது மக்காவின் வீதிகளிலே போதையுடைய பொருட்கள் அப்படியே ஆறாக ஓடியது என்று வரலாறு சொல்கிறது என்றால் அவர்களின் ஈமான் எங்கே, நம்முடைய ஈமான் எங்கே? அந்த ஈமானிலே ஒரு சிறு பகுதி நாம் சொல்ல முடியவில்லை. பெருமக்களே, இஸ்லாத்துடைய கண்ணியத்தை காப்பது நம் அனைவரின் மீது நன்மை. என்ற சமூகம் என்று ஆண் கல்வியிலும் பெண் கல்வியிலும் உயர்ந்திருக்கிறது, இன்னும் உயர வேண்டும். நம் சமூகத்தை பெண் கல்வியில் உயரவிடக் கூடாது என்பதற்காகவே சிலர் சதித்திட்டங்கள் போட்டு அந்த பெண்களை மயக்கி, அந்த பெண்களை தன்வசப்படுத்தி கல்வியிலிருந்து அவர்களை தூரமாக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டமான நிலை இருக்கிறது. நாம் பெண்கள் மீது, பெண் குழந்தைகள் மீது கவனமாக இருக்க வேண்டும். ஆண் குழந்தைகளையும் கண்காணிக்க வேண்டும். நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானாக. தொழுகை முடிந்ததும் சிறுவர், சிறுமியர் மற்றும் பெரியவர்கள் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக் கொண்டனர். சிறப்பு தொழுகையில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இரட்டை இலக்க தொகுதிகளை பெறுவது முக்கியமில்லை, அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை தேர்தல் மூலம் நாங்கள் பெற விரும்புகிறோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் மீதான நம்பகத்தன்மை என்பதை அடிப்படையாக வைத்து அதை சொன்னேன். விடுதலை சிறுத்தைகளுடைய கிரெடிபிலிட்டி என்பது முக்கியமானது. நாங்கள் பொது சமூகத்தினுடைய ஏற்பிசைவை பெறுவதற்கு, அக்செப்டன்ஸ், இந்த ஏற்பிசைவை பெறுவதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. என்னதான் அர்ப்பணிப்போடு பணியாற்றினாலும், விரிந்து பரந்த தளத்தில் பணியாற்றினாலும், அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுத்து போராடினாலும், களமாடினாலும், எங்களை அங்கீகரிப்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது, ஒரு சமூக சிக்கல் இருக்கிறது, சோஷியல் ஸ்டிக்மா. அதை மெல்ல மெல்ல நாங்கள் வலுவிழக்க செய்ய வேண்டும். அதனை தகர்த்து நாங்கள் அனைவருக்குமான ஒரு பேரியக்கம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும்.
எல்லா தரப்பு மக்களும் இந்த இயக்கம் நமக்கான இயக்கம் என்று உணர்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் எங்கள் கட்சி மீதான கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை நாங்கள் பாதுகாக்க விரும்புகிறோம். அதுதான் எங்களுடைய வெற்றியாகவும் நாங்கள் பார்க்கிறோம். சிங்கிள் டிஜிட் என்பதிலிருந்து நாங்கள் டபுள் டிஜிட் போகிறோம் என்பது மேலோட்டமாக ஒரு தற்காலிகமான வெற்றியாக இருக்கலாம். ஆனால் அதைவிட கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்கள். பதவி பரிசுகளுக்காக அடிக்கடி நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. வலதுசாரி அரசியலுக்கு எதிரான போராட்டங்களில் இருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை என்கிற அந்த பொது சமூகத்தின் நம்பிக்கையை பெறுவதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கான கிரெடிபிலிட்டி என்று நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய நகர்வுகளும் முடிவுகளும் இருக்கின்றன. இதை வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் ஏமாளித்தனம் என்று கருதலாம், அல்லது அவர்கள் மிக கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைக்கலாம். இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில் அந்த வலிமைக்குரிய பயனை நுகர முடியும் என்பதும் எங்களால் மதிப்பீடு செய்ய முடியும். ஆகவே நாங்கள் யாவும் உணர்ந்தே இந்த முடிவை எடுக்கிறோம். அறியாமையில் இருந்தோ, பலவீனங்களில் இருந்தோ, நெருக்கடிகளில் இருந்தோ, அச்சுறுத்தல்களில் இருந்தோ எந்த முடிவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கவில்லை. சுதந்திரமாக முடிவெடுக்கிறோம். தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுக்கிறோம். எது பலம் எது பலவீனம் என்பதையும் அறிந்தே முடிவெடுக்கிறோம். இது நம்முடைய வலிமைக்கு உரியதுதானா அல்லது வலிமைக்குரியது இல்லையா என்பதையும் மதிப்பீடு செய்துதான் முடிவெடுக்கிறோம். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், யாவும் உணர்ந்தே நாங்கள் இந்த முடிவை மேற்கொள்கிறோம் என்பதற்கு ஒரே காரணம்தான் எங்கள் மீதான நம்பிக்கை என்பது பொதுவெளியில் மேலும் வலுப்பெற வேண்டும். அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும். இதை தவிர எங்களுக்கு இப்போதைக்கு வேறு எந்த அளவுகோலும் இல்லை. யாரும் எப்படியும் விமர்சித்து விட்டு போகட்டும், அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எங்கள் அடியை நாங்கள் நிதானமாக எடுத்து வைக்கிறோம். எங்கள் திசையை நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே எங்கள் முடிவு என்பது எங்களை சார்ந்தது, மண்ணை சார்ந்தது, மக்களை சார்ந்தது. புதுச்சேரி சட்டசபைக்கு வரும் ஏப்ரல் 9 தேர்தல் நடக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா 10 தொகுதியிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இந்நிலையில் பாரதிய ஜனதா 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மணவெளியில் சபாநாயகர் செல்வம், காலாப்பட்டு தொகுதியில் கல்யாணசுந்தரம் மீண்டும் போட்டியிடுகின்றனர். ராஜ்பவன் தொகுதியில் மாநில பாரதிய ஜனதா தலைவர் ராமலிங்கம் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறார். அமைச்சராக உள்ள ஜான்குமார் கடந்த தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். இம்முறை அவர் முதலியார்பேட்டையில் போட்டியிடுகிறார். ஊசுடு தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தானை கட்சி வேட்பாளராக அறிவித்துள்ளது. திருநள்ளாறு தொகுதியில் தற்போதைய நியமன எம்எல்ஏ ராஜசேகரன் போட்டியிடுகிறார். காரைக்கால் நிரவி தொகுதியில் புதுமுக மீனாட்சி சுந்தரத்தை கட்சி நிறுத்தியுள்ளது. கேரள மாநிலத்துக்குள் இருக்கும் மாஹே தொகுதியில் தினேசன் களமிறக்கப்பட்டுள்ளார். மொத்தம் 9 தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மற்றொரு தொகுதியும் அதன் வேட்பாளரும் விரைவில் அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா வடகவுஞ்சி கிராமம் பட்டியக்காடு பழங்குடியினர் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பளியர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இம்மக்கள் குடியிருந்து வரும் இடம் பூமி தான இடமாகும். இந்த இடத்தை ஒட்டி சொக்கர் பாலாஜி என்பவர் பட்டா இடம் உள்ளது. அந்த இடத்தின் சர்வே நம்பர் 424, பூமிதான இடம் சர்வே எண் 424. இதை பயன்படுத்திய சொக்கர் பாலாஜி பழங்குடியின மக்களின் பூமிதான நிலம் தனது பட்டா நிலம் என கூறி வேலி அடைத்து விட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பழங்குடியினர் திண்டுக்கல் கலெக்டர் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். கலெக்டர் சரவணன் கொடைக்கானல்
செம்பிரான்குளம் கிராமத்திற்கு ஆய்விற்காக வந்தபொழுது பழங்குடியினர் நேரடியாகவும் முறையிட்டனர். அதைத் தொடர்ந்து பழங்குடியினருக்கு சொந்தமான நிலத்தை சர்வே செய்ய கலெக்டர் உத்தரவிட்டார். இதையடுத்து பண்ணைக்காடு வருவாய் ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன், வடகவுஞ்சி VAO ராமசாமி தலைமையில் சர்வேயர் ராமமூர்த்தி குழுவினர் பழங்குடியினர் பூமிதான நிலத்தை அளவீடு செய்தனர். அதில் பழங்குடியினருக்கு வழங்கிய 60 சென்ட் பூமிதான நிலம் அவர்களுக்கே சொந்தம் என உறுதி செய்யப்பட்டது. சொக்கர் பாலாஜி ஆக்கிரமிப்பு செய்திருந்த நிலம் மீட்கப்பட்டு பழங்குடியினரிடம் ஒப்படைக்கப்பட்டது.